ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வழக்கம் போல நமக்கு நாளை தினத்திலேயும் ஜெபம் நடைபெறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை குறித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்க போகிறோம். அதாவது தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுக்குலத்தையும் அவருடைய இரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு மனிதனையும் அவர் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக அவருடைய சொந்த குமாரனாக, அதாவது உலகத்தின் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த குமாரர்களாக நம்மை அவர் வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன காரியம் என்றால், அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது தேவனுடைய ஜனங்கள், தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சித்து அவனை எந்த இடத்திலே நாட்டுகிறாரோ, அதை ஆண்டவர் ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட நாளிலே, அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு, ஒரு மனிதனை குறித்து ஒரு காலங்களை தேவன் வைத்திருப்பார். இந்த மனிதனுக்கு இந்த நாட்களிலே இந்த காரியங்கள், இந்த மனிதனுக்கு இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் முடித்து நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு காரியங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த காரியங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பொறுமையோடு நிதானமாய் கீழ்ப்படிந்து தேவன் எதை சொல்ல விரும்புகிறார் நம்மிடத்திலே, தேவன் இந்த ரட்சிப்பினால் தேவன் நம்மிடத்திலே நம்ம எப்படி அவர் வளர்க்க விரும்புகிறார் என்பதை நாம் சற்று கவனமாய் பார்த்து, தேவன் எந்த இடத்திலே நம்மை வைத்து அழகு பார்க்கிறாரோ, தேவன் ரட்சித்த பிற்பாடு எந்த இடத்திலே நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நான் கவனமாக இருந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவரும் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலே தேவன் நம்மை வைக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ, கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், ஆசீர்வாதங்களும் இதற்கிடையிலே நமக்கு வரும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திலே நான் கவனமாக இருக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தீமையான காரியங்கள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே உதாரணமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தையும் அதனுடைய 8வது வசனத்தையும் யாருங்கள் வாசிங்கள். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனமும் 8வது வசனமும். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று. அப்போது அந்த வசனத்தை 2வது வாசிப்போம். அதாவது அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை கூட வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற போதும், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றால், அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை காத்திருங்கள், இந்த இடத்திலே நீ தரித்திரு என்று சொல்லும் பொழுது நாம் கண்டிப்பாக அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எதற்காக அப்போஸ்தலர்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார்? அவர் வந்து தன்னுடைய ரட்சிப்பை முடித்து இப்பொழுது அவர் பரமேறி செல்ல இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் கவனமாய் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நேரத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ, எந்த இடத்திலே அவர் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ஏனென்றால் இனி பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே வந்து அவர்களோடு இருந்து இவர்களை நடத்த வேண்டும், இவர்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும், பல இடங்களிலே பல கிராமங்களிலே போய் சபைகளை சந்திக்க வேண்டும். அநேக ஜனங்கள் இந்த கிறிஸ்துவன் அன்பு எதற்காக இந்த ரட்சிப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார், எதற்காக இந்த ரட்சிப்பு மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ரட்சிப்பின் மேன்மை என்ன, இந்த ரட்சிப்பினால் வருகிற முடிவு என்ன, எல்லாவற்றையும் இந்த அப்போஸ்தலர்கள் கவனமாக இருந்து கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இவர்கள் இறங்கி தங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்ச நாள் இருக்கிறது, நீங்கள் அந்த நாள் வரையிலும் எருசலேமை விட்டு எங்கும் போகக்கூடாது, நீங்கள் அந்த இடத்திலே தரித்திருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனை தேவன் அழைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில், இந்த சபையாக இருக்கட்டும், இந்த சபையிலே ஒரு மனிதனை நாட்டி வைத்திருப்பாரே, ஆனால் அதற்கு ஆண்டு ஒரு காரியம் உண்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு
அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனிதன் தூர தேசத்திற்கு போய் ஊழியம் செய்ய அவனால் முடியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக அவன் ஒருபோதும் செய்ய முடியாது. நன்றாக நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையிலே தேவன் அவனை கொண்டு சேர்ப்பார். அந்த இடத்துல இருந்து அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அநேக காரியங்களை, கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய ஆழம் எப்படிப்பட்டது, அவருடைய சிநேகம் எப்படிப்பட்டது, அவருடைய கோபம் எப்படிப்பட்டது, எப்படி அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், இப்படி பல காரியங்கள் இருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. இவைகளை நாம் கவனமாய் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நிச்சயமாகவே நாம் தரித்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள். ஏனென்றால் தேவன் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சாதாரணமாக தேவன் நம்மை நேசிக்கவில்லை, ரட்சிக்கவில்லை. அது உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்க வேண்டாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 3 அல்லது 4வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அல்லவா? ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த இடத்திலே நாம் இருந்து இந்த சபையில் இருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் வளர வேண்டும், எப்படி நாம் கிறிஸ்துவோடு வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலே. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இந்த பூமியிலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைய 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 வந்து கொண்டிருக்கும். சில நேரங்களிலே சற்று உயர்வான ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் பல நேரங்கள், அநேக நேரங்களிலே ஒரு 80% தாழ்வான, அதாவது இறங்கி போகிற ஒரு நிலைமை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒரு 20% தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒரு தீமையாக இருக்கட்டும் அல்லது ஒரு காரியத்தில் ஒரு இழப்பு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு எந்த இழப்பு என்று சொல்லி ஒருவராலும் சொல்ல முடியாது. காரணம், தேவனாகிய கர்த்தர் அதன் வழியாய் ஒரு காரியத்தை அவனுக்கு வைத்திருப்பார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு கட்டளையிடுகிறாரோ அந்த இடத்துல நாம் தரித்திருக்க வேண்டும். இந்த இடத்துல இரு என்று சொன்னால் நாம் அந்த இடத்துல இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் திருப்பிக் கொள்வோம். ரூத்தின் புத்தகத்தினராய் திருப்பிக் கொள்வோம். ரூத்தின் சரித்திரத்துக்கினராய் பழைய ஏற்பாடிலே 344வது பக்கம் வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் சரித்திரத்துக்கினராய் திருப்பிக் கொள்வோம். 1 முதல் ஒரு 3 வசனங்களை யாராவது வாசிங்கள், தெளிவாய் வாசிங்கள். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சந்தித்ததை நிறுத்திக் கொள்வோம். இந்த இடத்துல நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக நீங்கள் அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரை குறித்து அந்த பெத்லெகேம் ஊரில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்தானாம், அந்த இடத்திலே தான் அவன் நாட்டப்பட்டிருக்கிறான். அவனுடைய பெயர் எலிமெலேக்கு. கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். இந்த எலிமெலேக்கு என்கிற ஒரு மனிதன், அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி. அவனுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஒருவனுடைய பெயர் மக்லோன், இனி ஒருவனுடைய பெயர் கிலியோன். இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது தேவனால் ரட்சிப்புக்குள் வழிநடத்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த எலிமெலேக்கு அல்லது இந்த நகோமி, இவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், அதாவது தேவனை சார்ந்திருக்கிறவர்கள். இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் எங்கே இருந்தார்களாம்? இந்த பெத்லெகேம் ஊராகிய தேசத்திலே இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தேசத்திலே சற்று அவர்கள் குறைவுபட தொடங்குகிறார்கள். என்னவென்றால், அந்த தேசத்திலே ஒரு பஞ்சமான காரியம் அங்கே உருவாகிறது. அந்த நேரத்திலே இவர்கள் என்ன செய்கிறாராம், தங்களுடைய வாழ்க்கையிலே சற்று, அதாவது நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவனை ரட்சித்திருக்கிறார். சகலவிதமான வசதிகள், அதாவது அந்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார். பிதாவாகிய தேவன்,
குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவான் வாசிக்க வேண்டாம், யோவான் 14:23 நாம் அடிக்கடி இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறது உண்டு. என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருக்கிற பொழுது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய, அதாவது நம்மை நாம் பார்க்கும் பொழுது அற்பமாய் நமக்கு தோன்றும். நமக்குள்ளே அவர்கள் வாசமாக இருந்தவர் நம்மை நடத்துகிறார். பாருங்கள், சில நேரத்திலே நமக்கு குறைவு வருகிறது, பல நேரங்களிலே குறைவு வருகிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், ஒருவேளை இந்த இடத்திலிருந்து சற்று நாம் வேறு ஒரு இடத்திலே சென்று நாம் அப்படி இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், அல்லது ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும் என்று ஒருவேளை நாம் நினைத்துக் கொள்ளுகலாம். அப்படி அல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. வேதத்திலே 2 விதமான காரியங்கள் உண்டு. அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று, அதில் இந்த அழைக்கப்பட்டவர்களிலே பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த பிரித்தெடுக்கப்படுகிற கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் சற்று விசாலமாய் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்கள். இந்த அழைக்கப்பட்டிருக்கிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களும் பரலோக ராஜ்யத்திற்கு தான் செல்வார்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள், இவர்கள் விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டு சற்று விரிவாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா. இந்த 2 கூட்டத்தாரை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே அவன் என்ன செய்ய வேண்டுமாம், அவன் கவனமாக இருக்க வேண்டும். இன்று இந்த பெத்லகேம் ஊரில் இருக்கிற அந்த மனிதன் என்ன செய்கிறானாம், தனக்கு ஒரு பஞ்சமான ஒரு காரியங்கள் அல்லது வாழ்க்கையிலே சற்று ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள், அந்த இடத்திலே பஞ்சம், சற்று பக்கத்து ஜனங்களால் அல்லது அவன் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த நேரத்திலே அவன் என்ன செய்கிறானாம், தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளோடும் கூட இருந்து அந்த தேவனாகிய கர்த்தர் நாட்டப்பட்ட இடத்திலிருந்து, அதான் முக்கியமான பாயிண்ட், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் அவனை நாட்டப்பட்ட இடத்திலிருந்து அவன் எங்கே செல்கிறான், அவன் மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரிக்கிறதை பார்க்க. இந்த மோவாப் தேசம் என்று சொல்லப்படுகிற முதலாவது, அதாவது தேவன் நாட்டப்பட்ட இடத்திலிருந்து அவன் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, ஒருவேளை அவன் எருசலேமுக்கு சென்றாலும் சரி, இஸ்ரவேல் தேசம், அதை சார்ந்த அந்த குடும்ப தேசங்கள் எங்கே சென்றிருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் இந்த சபை ஊழியமாக இருக்கட்டும், ஒரு மனிதனை இந்த இடத்திலே தேவன் நாட்டியிருக்கிறார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை இந்த இடத்திலிருந்து பழக்கு வைத்து அவனை தகுதி உள்ளவன் ஆக்கி அவனை கர்த்தருடைய ஊழியத்திற்கு விசாலமாய் பிரித்தெடுக்க நாள் வரையிலும் அவன் கவனமாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாமல் அவன் அலைகிறவனாய் காணப்படுவானே. ஆனால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனுடைய வாழ்க்கை அதாவது மிகவும் ஒரு கொடிதாக இருக்கும். அதற்கு உதாரணம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலிமெலேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த பெத்லகேம் ஊரிலிருந்து எங்கே செல்கிறானாம், மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அதாவது சஞ்சரிக்கிறது என்று சொல்லுகிறது போல சுற்றி திரிகிறது என்று அர்த்தம். இந்த சஞ்சரிக்கிறது கூட பரவாயில்லை, அந்த தேசத்திலே சற்று அவன் போகிறான், அவன் சஞ்சரித்தான். ஆனால் அங்கு என்ன நடக்கிறது, அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய 2 குமாரரின் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள கவனித்துக் கொள்ளுங்கள், யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் போதும், நிறுத்திக் கொள்ளுங்கள், அடுத்து வாசிப்போம். அங்கே அந்த இருந்து விட்டார்கள் என்கிற அந்த பகுதியை நீங்கள் முடிந்தவர்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோவா தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறான் அவன். அங்கே அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவன் தேடுகிறான். அவனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இனி இந்த பெத்லகேம் ஊருக்கு நாம் இருக்கக்கூடாது. அவன் சஞ்சரித்தால் அவன் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு உண்டு. ஆனால் அவன் அங்கே சஞ்சரிக்கவில்லை. அவன் என்ன செய்கிறானாம், அங்கே இருந்து விட்டான். இதுதான் ஒரு மகா கொடிய ஒரு காரியம். ஒருவேளை அவன் அந்த இடத்திலே சஞ்சரித்து அவன் திரும்பி வந்திருப்பானே, ஆனால் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை தேவன் கட்டளையிடுவார். ஏனென்றால் அந்த கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா, ஒரு லோத்தை குறித்து. அவன் பலவிதமான காரியங்கள் அவனுக்கு நேராய் அவனுடைய மன விருப்பத்தின்படி அவன் தோன்றின பொழுதும் தேவனாகிய கர்த்தர் அவனை நேசிக்கிறார். நீ வா, என்னோடு கூட வா, நான் காட்டுகிற இடத்திலே நீ வா என்று சொல்லி அவனை நேசிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவன் என்ன செய்தானாம், அவன் அந்த பெத்லகேம் ஊரில் இருந்து அந்த தேசத்தில் போய் அவன் இருந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 786வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒரு வாசிப்போமே. நன்றாக அந்த வசனத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ
அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு நாம் இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அந்த இடம் இதை விட சற்று ஆசை போல், அதாவது சற்று விருப்பப்படக்கூடிய இடத்தை போல் இருக்கும். அந்த இடத்திற்கு போன பிற்பாடு இனி ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடம் அவனுக்கு சற்று திருப்தியாக தோன்றும். ஏனென்றால் மனிதன் எந்த சூழ்நிலையிலையும், இந்த பூமியிலே வளர்க்கப்படுகிற மனிதன், இந்த பூமியிலே இந்த அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் எந்த விதத்திலையும் அவன் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். எதை பார்த்தாலும் இதை பார்க்கலும் அது நன்றாக இருக்கிறதே, அல்லது அதை பார்த்தாலும் அதுக்கு அப்புறமான காரியங்கள் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே நம்ம அந்த ரூத்தின் சரித்திரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதாம், அவர்கள் அந்த 4 பேருமாக 2 பிள்ளைகள் மனைவி புருஷனாக சேர்ந்து அவர்கள் எங்கே வந்திருக்கிறார்கள், இங்கே மோவாப் தேசத்திலே அவர்கள் இங்கே வந்து இருந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த மோவாப் தேசத்தை குறித்து நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். இது தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு தேசம். ஏனென்றால் தேசம் என்று சொன்னால் அந்த அம்மோனியரும் மோவாபியரும் இது லோத்தினுடைய சந்ததிகள். அவர்களை தேவனாகிய கர்த்தர் இந்த பிறப்பின் குறைபாடுகளினாலே அவர்களை சபித்து கர்த்தருடைய சபைக்கு அவர்கள் உள்படல் ஆகாது என்று விளக்கினவர்கள். அந்த தேசத்திற்கு போல் யார் வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு தேவனுடைய மனிதன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டனால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே தேவனுடைய மனிதன் தனக்கென்று ஒரு பாதையை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். எங்கே வருகிறானாம், அவனுக்கு பஞ்சம் ஏற்பட்டதாம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் குறைவுபட தொடங்கினானாம். உடனே அவன் தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனிடத்திலே ஒரு அழைப்பை சரியாமல் பெறாமல், தேவன் இந்த இடத்திலே நீ இரு என்று வைத்த மனிதன் அந்த தேவ திட்டத்தை அல்லது தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு அவன் இப்போ எங்கே வருகிறான், அவன் மோவாப் தேசத்திலே வந்து அவன் சஞ்சரித்தது மாத்திரமல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அங்கே இருந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குத்தான் இந்த வேத பகுதியை நாம் எடுத்திருக்கிறோம். ஒரு மனிதன், அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், அதாவது கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். எப்படி ஆதாமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கவனமாக இருப்போம், எப்படி ஆதாமை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கும் முன்னே அவனுக்கான சகல காரியங்களை அவர் திட்டம் பண்ணி அவன் எப்படி உருவாக வேண்டும், அவனை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் அன்பானவர்களே. அந்த ஏதேன் தோட்டத்தை எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு மனிதனால் எண்ணக்கூடாத அளவுக்கு ஏக்கர்கள் நிறைந்த பரப்பளவு நிறைந்த ஒரு தேசம், அந்த பானும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை போன்றது ஏதேன் தோட்டம். அங்கே சகலவித காரியங்களையும் அவனுக்கு வைத்து, இதுதான் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறது. நம்மையும் அப்படித்தான் அவர் நேசித்திருக்கிறார். எப்படி ஆதாமை அவர் உருவாக்க சித்தம் கொண்டு நேசித்தாரோ அதை பார்க்கலும் 10 மடங்கு அல்லது 100 மடங்கு அதிகமாக அவனை மண்ணினாலே தேவன் உருவாக்கி அவனை ஆத்துமாவாக மாற்றினார். நம்மை அவர் எப்படி மாற்றினாராம், அவருடைய இரத்தத்தினால். நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறாராம், இவ்வளவு அன்பு ஏன் நம்மிடத்தில் அவர் வைத்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நம்மை எடுத்து உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சரீரத்தை பிழிந்து அதனுடைய இரத்தத்தை சொட்டு சொட்டாக எடுத்தவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் மனுக்குலமாகிய இந்த கிருபையின் மனுக்குலமாகிய நம்மை அவர் நேசிக்கிறார். என்பது தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காணியாட்சிக்கு வர தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஏனென்றால் அந்த இஸ்ரவேலர்கள் அல்லது அந்த யூதர்கள் தேவனுடைய சொந்த ஜனம், அவர்கள் மாத்திரம்தான் தேவனை ஆராதிக்க தகுதி உள்ளவர்களும், அவர்கள் மாத்திரமே தேவனை ஆராதிக்க அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே வேதம் சொல்லுகிறது, அதாவது திராட்சை செடிகளுக்குள்ளே ஒரு அத்திமரம் நடப்பட்டது என்று சொல்லி எவ்வளவு பாக்கியம் பாருங்கள் அன்பானவர்களே. அவர்கள் சற்று தேவனுடைய கற்பனையை விட்டு அவர்கள் விலகுகிறார்கள். தேவன் அந்த மனிதர்களை ஒரு பரிசுத்த வித்தாக அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். நாம் கடந்த நாட்களில் வாசித்தது போல தான் மல்கியா 2:15 வாசிக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவருடைய நோக்கம் ஒரு பரிசுத்தமான சந்ததி உருவாக வேண்டும் இந்த பூமியிலே. அதற்காகத்தான் ஆதாமை படைக்கிறார். ஆனாலும் அவனுக்கான சகலவற்றை அவர் திட்டம் பண்ணுகிறார். அவனை ஒரு இடத்திலே வைக்கிறான், நீ இந்த இடத்துல இரு. ஆனால் அவன் என்ன செய்கிறானாம், அவனுக்காக தேவன் கொடுத்த அந்த மனைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அல்ல அந்த உலகத்தினுடைய வார்த்தையை கேட்டு அவன் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் வைத்த அந்த எல்லா நியமங்களையும் அவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய விருப்பமே அதுதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல். ஆண்டவர் பெரிய காரியங்கள் அல்ல, சிறு காரியத்தை நம்மிடத்தில் தந்து நீ இந்த விஷயத்திலே கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். அப்படித்தான் சவுலுக்கும் நீ கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். அந்த கீழ்ப்படுதலை மாத்திரம்தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக தேவன் சகல காரியங்களை அவர் திட்டம் பண்ணி ஒரு காரியத்தை அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
இந்த மனிதனுக்கு இந்த இடத்திலிருந்து இந்த நாளிலே ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படும், அல்லது இந்த மனிதனை இந்த இடத்திலிருந்து நான் பிரித்து இன்னொரு ஊழியத்திற்காக வைப்பேன், அல்லது இந்த மனிதனை நான் இந்த பூமியை விட்டு பிரித்தவன் என்னோடு வைப்பேன். இப்படி பல காரியங்களை தேவன் திட்டம் பண்ணுவார். ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாக ஏதோ 101 இருக்கட்டும் அப்படி ஒன்று ஆரையும் அவர் ரட்சிக்கிறது இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய ரட்சிப்பு அது முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் எபேசியர் 1:4 நாம் வாசித்தோம் அல்லவா? உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தாராம். அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு, அதாவது நாம் காண்கிற இந்த உலகம் உருவாக்கப்பட முன்னே ஆண்டவர் நம்மை திட்டம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்கே வைக்கிறேனோ நீ நாட்டப்பட்ட இடத்திலே தரித்து இரு, இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து வரும். அப்படியே நாம் இங்கே வேத பகுதிக்கு நேராய் வருவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு காரியமும் சொல்லப்படாத, அதாவது அவன் என்ன காரணத்தினாலே இறந்தான், ஏன் இறந்தான், எதற்காக இறந்தான் என்று ஒரு காரியமும் சொல்லாமல் வெறும் முழுக்கையாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் இந்த ஆசியை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எலிமெலேக்கு மரித்து போனான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் அந்த இடத்திலே போய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் அனுமதிக்காத ஒரு இடம், தேவன் அனுமதிக்காத ஒரு இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே. ஏனென்றால் பல தவணைகள் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல தவணைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஆனாலும் அந்த மனிதன் கீழ்ப்படியாத பட்சத்திலே அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே பெத்லகேம் ஊரில் ஒரு அருமையான தேவனுடைய அன்பு பட்டணம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய உறவு, தேவனுடைய அந்த அனுக்கிரகத்திற்குள் மூழ்கி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறானாம், இவைகள் எல்லாவற்றையும் அற்பமாய் விட்டு அவனுடைய பசியை பொறுக்கும்படி, அல்லது அவனுடைய வாழ்க்கையின் காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையின் காரியத்தை அவன் மேம்படுத்தும்படி அவன் எங்கே போகிறான்? அவன் போகிறதே 1வது தப்பு, அவன் 2வது போன இடம் தப்பு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவன் போறதும் ஒருவேளை சரி என்று நாம் வைத்துக் கொள்வோம். அவன் அந்த சஞ்சரித்ததோடு அந்த இடத்திலிருந்து அவன் திரும்பி வந்தானே ஆனால் நிச்சயமாகவே அவனுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை அவன் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் பதிவு பண்ணப்படுகிறது, அவன் அங்கே இருந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருந்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இனி இந்த இடத்தை நோக்கி பார்க்க மாட்டான். அதற்கு முக்கியமான காரணம் கீழே உள்ள பகுதிகளை வாசிக்கும் போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரனும் மாத்திரம் இருந்தார்கள். கீழே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்கள் மோவாவில் பெண் கொண்டார்கள். இது இன்னும் ஒரு கொடுமையான காரியம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் முதலாவது அங்கே போனது தப்பு. தேவனுடைய மனிதன் தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவன் அனுமதிக்காத ஒரு இடத்திற்கு போனது முதலாவது தப்பு. 2வதாக அவன் அங்கே இருந்து விட்டான். அவனுடைய சிந்தை மாறுகிறது. பாருங்கள் அன்பார்களே, அவன் தேவ சமூகத்தில் நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்திலிருந்து தேவனுடைய கூட்டாய்மைகள், தேவனுடைய ஜனங்கள், அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது எத்தனை இன்பமும் அது நன்மையுமாக இருக்கிறது. அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கூட்டாய்மை எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய கூட்டாய்மை அவன் விடுகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சற்று குறைவு வரும். அவன் குறைவு வந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அதில் அவன் விழுந்து போக காரணம் ஏனென்று சொன்னால், அவனை தூக்கி எடுப்பதற்கான ஆட்கள் அங்கே இல்லை. பாருங்கள் அன்பானவர்களே, ஏனென்றால் அவன் தேவனுடைய கூட்டாய்மையை விட்டு போகிற பொழுது அவன் இனி போகிற இடம் உலகத்தின் காரியங்கள். அங்கே உலக மனுஷர்கள் மாத்திரமே இருப்பார்கள். அவர்கள் என்ன ஆலோசனை சொல்லுவார்கள்? அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த சம்மதம் இருக்காது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார் அவரை குறித்து எப்பொழுதும், அதுதான் முற்காலங்களிலே நம்முடைய சபையில் வருகிற பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், நாம் யார் என்பதை எப்பொழுதும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டவே. நாம் யார், நான் யார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவருடைய ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சபை. இது சபை அல்ல, இது ஒரு கட்டடம். நாம் தான் சபை. மனுக்குலமாகிய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த மாம்சமும் இரத்தமும் இருக்கிற இந்த மனுக்குலமாகிய நாம் தான் சபை. அவருடைய இரத்தத்தினால் நம்மை அவர் நேசித்திருக்கிறார். அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வழிகளில் நாம் நிற்காதபடிக்கு நாம் வழி விலகி போவோமானால், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில்
இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதில்ல. அங்கே லோத்தினுடைய நிலைமை என்ன? அங்கே எல்லாரும் பரிகாசக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன்தான் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வைத்திருக்கிற இடத்திலிருந்து, தேவன் நாட்டப்பட்ட இடத்திலிருந்து அதற்கான ஒரு குறிக்கப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே நாம் என்ன செய்யக்கூடாதாம்? தேவ சமூகத்திலிருந்து நாம் அப்படியே விலகி போகக்கூடாது. அடுத்த வசனத்துக்கு என்னராய் வருவோம். இவர்கள் மோவாபியரில் பொன் கொண்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முறை கூட அதை கவனித்துக் கொள்வோம். ஒருவேளை இந்த மனிதன் எங்கிருந்து போனானாம்? அவன் பெத்லகேம் ஊரிலிருந்து எங்கே போயிருக்கிறான்? அவன் மோவாப் தேசத்திற்கு போயிருக்கிறான். சரி, அது கூட பரவாயில்லை, விட்டு விடுவோம். இப்பொழுது அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய 2 குமாரருக்கு அவன் பெண் கொள்ள வேண்டும், திருமணங்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அவன் என்ன செய்திருக்கலாம்? அப்பொழுது அவன் திரும்பி வந்து அவன் அங்கே மோவாப் தேசத்திலே ஒருவேளை இருந்து கொள்ளட்டும், இந்த பெத்லகேம் ஊருக்கு வந்து அவனுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கும் 2 திருமணத்தை அவன் செய்திருப்பானே. ஆனால் நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேதம் சொல்லுகிறது, மனைவியினுடைய நல் நடக்கைகளினாலே புருஷர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் என்று. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அந்த பெண்மணிகளுடைய குணங்களை குறித்து அந்த நீதிமொழிகளில் அவ்வளவு அருமையாய் வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கும். 31வது அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளிலே சென்று பாசியுங்கள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அதாவது இந்த பூமியிலே விலையேறப்பட்ட முத்துக்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பார்க்கலும் ஒரு அன்பு மகளுடைய அந்த சிநேகம் விலையேறப்பட்டது. ஒருவேளை இந்த மனிதன் அந்த எருசலேம் அந்த பெத்லகேம் ஊரிலே 2 பெண்களை கொண்டிருந்தானால் இந்த நல்ல மனிதன் நிச்சயமாகவே அவன் குடும்பத்தோடு தப்பியிருப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் திருமணத்தை நியமித்திருக்கிற பொழுதும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வளர்ந்து நாம் திருமண காரியங்களை திட்டம் பண்ணுகிற பொழுதும், தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுதே, அதாவது ஒரு பிள்ளைக்கு 15 அல்லது 18 வயதுகள் நிரம்பி வருகிறது என்று சொன்னால், இப்பொழுதே நாம் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு என்ன செய்ய வேண்டுமா? தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரும் அதைத்தான் சொன்னார். ஆண்டவருடைய துக்கத்தை, ஆண்டவரை பார்த்து நம்முடைய ஜனங்கள் துக்கப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் பரிதாபப்படுகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ அழு. ஒருவேளை நீ இப்பொழுது உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நீ கண்ணீர் விடவில்லை என்று சொன்னால், நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து நீ கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அதைத்தான் அவன் திரும்ப திரும்ப இங்கே சொல்லுகிறான். அவனுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அவன் சஞ்சரித்தான், பரவாயில்லை. அவன் திரும்பி போயிருக்க வேண்டும். அவன் இருந்து விட்டான், பரவாயில்லை. ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த திருமணத்தை ஆகிலும் அவன் அந்த பெத்லகேம் ஊரிலே செஞ்சிருக்கலாமே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது உண்மைதான? இந்த விஷயங்கள் எப்படி தோன்றுகிறது உங்களுக்கு? இதில் எழுதப்பட்டுடைய காரியங்களுடைய அதனுடைய அர்த்தங்கள் இவைகள் தான் இருக்கிறது என்று நமக்கு சுபாவ ரீதியாகவே புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அங்கே 2 பெண்களை அவர்கள் கொள்ளுகிறார்கள். யாரை அவன் திருமணம் பண்ணுகிறானாம்? இந்த தேவனால் விலக்கப்பட்ட, அல்லது தேவனால் சபிக்கப்பட்ட, அல்லது தேவனால் ஒறுக்கப்பட்ட, அல்லது தேவனால் விலக்கப்பட்ட கனி எப்படி அவன் புசித்து அவன் ஜீவனை இழந்தானோ, அதே போல விலக்கப்பட்ட சந்ததிகளிடத்திலே இவன் சேர்கிறான். தேவனுடைய திட்டம் அது அல்ல அன்பானவர்களே. அவருடைய வித்து பரிசுத்தமானது. பரிசுத்த வித்து அதுதான் காலமாகவே அப்படியே வந்து அது கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிற்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் இந்த பரிசுத்த வித்து உலகத்திலே வர வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டங்கள், அதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆதி காலத்திலிருந்து அதுதான். அதற்காகத்தான் ஆண்டவர் பரிசுத்தமான சந்ததிகளை, நீங்கள் நன்றாக அந்த ஆதியாகமத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு இடத்திலையும் இன்னான் இன்னானை பெற்றான், இன்னான் இன்னானை பெற்றான், இன்னான் இன்னானை பெற்றான் என்றுதான் இருக்கு. அதை வாசிக்கும் பொழுது நமக்கு சற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அங்கே பெண்களை குறித்தே சொல்லப்படாது. இன்னான் இன்னவளுக்கு இன்னவனை பெற்றான், இன்னான் இன்னவளுக்கு இன்ன, அப்படி எடுக்கவே எடுக்காது. இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். ஏனென்றால் அந்த ஒரே சந்ததியில், அந்த ஒரே மனிதனால், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே மனிதனாலே ஜீவன், அல்லது அந்த ஒரே மனிதனாலே மரணம். அதுதான் ஆண்டவருடைய எண்ணம். அந்த ஒரே மனிதன், அதற்காகத்தான் தேவன் ஒருவனை படைத்தார். ஆண்டவரிடத்திலே அநேக விதமான கிருபைகள் இருந்த அன்பானவர்களே, லட்சக்கணக்கான மனிதனை ஒரே நேரத்திலே தேவனாலே உருவாக்க முடியும். அவருடைய நோக்கம் அல்ல எல்லா மனிதனும் மிருகத்தை போல, ஒரு ரோபோட்டை போல அங்கும் இங்கும் சுற்றி தெரிந்து கொண்டிருப்பான். அப்படி அல்ல. அந்த ஒரே மனிதனிடத்திலிருந்து பரிசுத்த சந்ததி பிரிக்கப்பட வேண்டும். அந்த சந்ததியிலிருந்து பரிசுத்த சந்ததிகள் புறப்பட வேண்டும். அந்த சந்ததியிலிருந்து பரிசுத்த சந்ததிகள் புறப்பட வேண்டும். இது எங்கே வந்து நிற்கும் என்று சொன்னால், கிறிஸ்து வரையிலேயும் வந்து நிற்க வேண்டும்.
வேண்டும். அப்பொழுது தான் அந்த தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தீர்மானங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அந்த இடத்துக்கு நேராய் வருவோம். நகோமியின் புருஷனாகிய அடுத்த வசனம். இவர்கள் மோவாவிலே பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஒருபாள், மற்றொரு பெயர் ரூத்து. அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே அவர்கள் திருமணமும் பண்ணி ஆயிட்டு 3வது ஒரு தவறை அவன் செய்கிறான். எலிமெலேக்கு இறந்து போய் விட்டாயிற்று. அப்பொழுதாவது இந்த நகோமி தேவனுடைய மனுஷி, தேவனை உண்மையாய் பின்பற்றக்கூடியவள். இவளுக்கு அப்பொழுதாவது ஒரு உணர்வு வர வேண்டாமா? நாம் இனி என்னுடைய புருஷனை இழந்து போன அவளுடைய எண்ணம் என்ன? அதான் மனிதனுடைய நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய சிந்தை என்ன? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு நான் என்ன செய்வானாம்? அவளுடைய பலத்தினாலே நாம் முடியாத. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவி இல்லாமல் தேவனுடைய மனிதன், உலகத்தின் மனிதன் வாழ்ந்து கொள்வான். அவனுடைய உலகத்தின் ஆவி இருக்கிறது. உலகத்தில் அவனுக்கு நிறைவான அதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற தீர்மானங்களை என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் கவனமாக அறிய வேண்டும். அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், அந்த மற்றவர்களைப் போல ஒரு மனைவியை கூட்டிக் கொண்டு நடக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அவர்கள் ஜீவிக்கும் போல எங்களுக்கு ஜீவிக்க அதிகாரம் இல்லையா? அவர்கள் வாழ்கிறது போல எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்கிறாது. எங்களுக்கென்று தேவன் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். எங்களுக்கொன்று ஒரு காரியத்தை திட்டம் பண்ணியிருக்கிறார். அந்த காரியத்தை தேவன் திட்டம் பண்ணும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில சகலவும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவனுடைய எடுத்த தீர்மானம் அதுதான். அவன் சொல்லுகிறான், ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதற்கு அர்த்தம் என்ன? தேவன் வைத்த காரியங்களை நான் செய்தேன், தேவன் நாட்டின காரியங்களை செய்தேன், தேவன் எனக்காய் நியமித்த காரியங்களை நான் செய்தேன், எனக்காக அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் திரும்ப 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 என்ன செய்கிறார்கள்? அந்த நகோமிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலிமெலேக்கு இறந்து போன உடனே அப்பொழுதாகலும், ஏனென்றால் நிச்சயமாகவே இந்த பெத்லெகேம் ஊரிலே அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இருந்திருக்கும், அவர்களுக்கு ஒரு வீடு வாசல்கள் இருந்திருக்கும். நிச்சயமாக அவருடைய பந்து ஜனங்கள், அவருடைய சொந்த பந்தங்கள், அவருடைய இரத்த உறவுகள் எல்லாம் அந்த தேசத்தில் இருந்திருப்பார்கள். அவர்கள் அந்த தேசத்தில் அந்த நேரத்திலே ஆகலும் இந்த நகோமி என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு இழப்பு வந்துவிட்டது. அப்பொழுதாவது என்ன செய்ய வேண்டுமாம்? அவள் அந்த இடத்திலே சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவனுடைய திட்டத்தின்படி அவள் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே மனம் இறங்கி, அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர். அவரிடத்திலே அநேக மீட்பு இருக்கிறது அல்லவா? அவரிடத்திலே அநேக சிநேகம் இருக்கிறது அல்லவா? ஒருவேளை நாம் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு சற்று நாம் உட்பட்டு சற்று கலங்கி நிற்கிற நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மன கலக்கம், அவருடைய மனசு அவ்வளவு பாரம். இயேசு கிறிஸ்து இந்த அதாவது இறந்து உயிர் தெழுந்த உடனே முதலாவது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பேதுருவை அழைத்து வாருங்கள் என்று. எவ்வளவு நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும், அவன் அவ்வளவு நேசித்த ஒரு மனிதன். ஆண்டவருக்கு தெரியும் இவன் துக்கமாக இருப்பான், இவனுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய சிநேகம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு. அதுக்குத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி. பாருங்கள், ஒரு புருஷன் மனைவி, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு குடும்பத்திலே நாம் ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் அந்த 2 பேருடைய நிலைமை எப்படி இருக்கும்? மனைவி தனக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, புருஷன் தனக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அந்த 2 பேரும் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அவர்கள் நடுவிலே, புருஷன் இந்த சைடு இருக்கிறான், மனைவி இந்த சைடு இருக்கிறார்கள், நடுவிலே பிசாசு நின்று கொண்டிருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக நாம் கவனித்துக் கொள்வோம். நாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, வெறும் வாயினால் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்தது, அது பிசாசுக்கு ஒப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மனிதன் கிரியை உள்ளவன், அவனுடைய கனியில் அது வெளிப்பட வேண்டும், அவனுடைய வார்த்தையில் அது வெளிப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று ஆலயத்திற்கு வந்தோம், ஆராதித்தோம், வீட்டுக்கு சென்றோம், வேலைகளை செய்தோம், நாம் பிழைத்தோம், சாப்பிடுகிறோம், அப்படி அல்ல. அதற்கென்று தேவன் ஒரு மனிதனை உருவாக்கவில்லை. ஒரு மனிதன், என்னை தேவன் எதற்காக உருவாக்கினார், என்னை எதற்காக தேவன் ரட்சித்தார், எனக்கான காரியங்களை தேவன் திட்டம் பண்ணி என்னுடைய தோற்றம் முதல் என்னுடைய மறைவு வரையிலும் எனக்கு என்ன காரியம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி படிக்கிற பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பிலிருந்து அவர்கள் உயர் படிப்புக்கு நேராக கடந்து செல்கிறார்களோ, இந்த 1ஆம் படிப்பை படித்தது
செய்தது பிற்பாடுதான் இதிலே ஒரு மனிதன் ஜெயம் எடுத்தால் மாத்திரமே அவன் இரண்டாவது நிலைக்கு போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அப்படி குதித்து ஒரு மனிதனாலும் அப்படி சாட முடியாது. வேதத்தில் அப்படி அதற்கு அனுமதியும் கொடுக்கவில்லை. அங்கே அதுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிற பகுதி என்னவென்று சொன்னால் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு வைத்திருக்கிற திட்டம். அவனுக்கு ஒரு படியை வைத்திருக்கிறார். அறுக்க ஒரு காலம் உண்டு, அறுத்ததை பிரிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, சேர்க்காமல் இருக்க ஒரு காலம் உண்டு. ஒன்றையும் நம்முடைய விருப்பத்தின்படி என்ன செய்யக்கூடாதாம், நாம் திட்டம் பண்ணக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அப்படியே தட்டி கழித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பின்பு அங்கே 10 வருஷம் இருந்தார்கள். அடுத்து நடக்கிற சம்பவம் என்ன, அடுத்து நடக்கிற கொடிய சம்பவத்தை பாருங்கள். ஆண்டவர் மறுபடியும் ஒரு 10 ஆண்டுகள் கொடுக்கிறார். சரி, அப்பொழுதாவது 2 பிள்ளைகளை அவர்கள் அங்கே தெரிந்து கொண்டார்கள். அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தோடாவது என்ன செய்ய வேண்டுமா, அவர்கள் 3வது முறையாவது என்ன செய்ய வேண்டும், இந்த பெத்லகேம் ஊருக்கு வரக்கூடாதா. 4வது அங்கே என்ன சம்பவிக்கிறது, 5வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லோரும். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் இறந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனிதனுடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சவுலும் அப்படி தான் நினைத்து கொண்டிருந்தான். என்னிடத்திலே ஆவி இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். என்னிடத்திலே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், என்னிடத்திலே ஆவி இருக்கிறது, என்னிடத்திலே ஆவியானவர் இருக்கிறார், என்னிடத்திலே தேவன் இருக்கிறார், இயேசுவின் அன்பு என்னிடத்தில் இருக்கிறது. அப்படி அல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது தெரியும். இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்களாம், அந்த இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுதே சம்திங்கிறாங்க. உடனே நாம் மனசிலாக்க வேண்டும், அவர்கள் விட்டு வந்த தேசத்தை மறந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்க வேண்டாம், நானே அந்த வசனத்தை வாசி விடுகிறேன், நமக்கு சமயம் போய்விட்டது. அந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 15, 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் விட்டு வந்த தேசத்திற்கு போக மனதாக இருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு போகிறதற்கு சமயம் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் விட்டு வந்த தேசம், அதாவது அவர்கள் கடந்து வந்த தேசம் இருக்கிறது அல்லவா, அவன் முதலாவது, அதாவது ஆரம்ப நாட்களிலே அவன் வைக்கப்பட்டிருந்த அந்த தேசத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விட்டு வந்த தேசத்தை, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் அல்லவா ஆண்டவர். அங்கே அவன் சொல்லுகிறான், அவர்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் திரும்ப போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏன் போகவில்லை, அதனுடைய காரணம் என்ன, அவர்கள் அதை பார்க்கலும் பரம தேசத்தை நாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை 50 ஆண்டுகள் 80 ஆண்டுகள், ஒருவேளை 120 என்று வைத்துக் கொள்வோமே, இது 120 நாட்கள் போனது போலே போகும். இதெல்லாம் ஒரு பரீட்சைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாட்கள். தேவனாகிய கர்த்தர் நம்ம எதற்காக, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு மனிதன் எதற்காக அவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், தேவனோடு அவனை வைத்து அழகு பார்க்கும்படி. ஏன் அதற்காக ஆண்டவர் சொல்லு, ஏன் அப்படி ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறார், ஏன் பரிசுத்த சந்ததி அவர் உருவாக்குகிறார்? காரணம் என்ன, அவர் முதலாவது ஒரு தூதனை படைத்து அவனிடத்திலே சகல ஆளுகையும் கொடுத்து ஆண்டவர் அவ்வளவு சுகமாக, அவ்வளவு அதற்கு அதை சொல்லுவதற்கு கூட நாவு நமக்கு வரவில்லை, அந்த அளவிலே அருமையாக இருந்து கர்த்தரை ஆராதித்த ஒரு தேவன். ஆனால் அவன் இந்த தேவனை பார்க்கலும் தன்னை மேலாகனவனாக எண்ணி அவன் தேவனாகவும் இவரை மனிதனாகவும் அவன் எண்ணினதினாலே தேவன் அவனை தள்ளி, அதற்கு பிற்பாடு தான் காலங்கள் சென்ற பிற்பாடு தேவன் பூமியை படைக்கிறார். ஏனென்றால் ஏன் இதற்காக பூமியை படைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய திட்டம் ஒரு மாம்சமான ஒரு மனிதனை படைக்க வேண்டும், அவனை கொண்டு என்னை ஆராதித்து நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். மனிதனை படைக்கிறார், அவனும் கீழ்ப்படியவில்லை. அந்த பரிசுத்த சந்ததிக்கு, அதாவது அந்த பரிசுத்த வித்திற்கு கேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் அதை மறுபடியும் மீட்டெடுக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த இரத்தத்தினால், அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை அவர் மீட்டுக்கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மீட்டுக்கொண்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்,
அவர்களும் தங்களுக்கு விருப்பமான வழியிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தேவனுடைய பிள்ளைகளை. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எவைகளெல்லாம் தோன்றுகிறதோ, தனக்கு என்னென்ன காரியங்கள் தோன்றுகிறதோ அந்தந்த காரியங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவன் அவர்களுக்காய் வைத்த வழிகளை விட்டு அவர்கள் சீக்கிரமாய் விலகி போகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 37:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து என்ன செய்ய வேண்டுமா, நீ சத்தியத்தை மேய்ந்து கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரை நம்பி, அவர் நம்மை நம்பித்தான் அவருடைய இரத்தத்தை நமக்குள்ளே செலுத்தி இருக்கிறார். இந்த அற்பமான துன்மார்க்கமான மனிதர்களாகிய நமக்குள்ளே நம்மை அவர் நம்பி அவருடைய இரத்தத்தை நமக்குள்ளே செலுத்தியிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருந்து தேசத்திலே குடியிருந்து என்ன செய்ய வேண்டுமாம், சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மனிதனையும் அற்பமாய் சொல்வதற்கோ, ஒரு மனிதனையும் பயப்படுத்துவதற்கோ எனக்கு அதிகாரம் இல்லை என்றால், முதலாவது நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் வாழ வேண்டும். இப்பொழுது உங்களிடத்திலே சொல்லுகிற நான் முதலாவது வாழ வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் நீங்களும் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களாகிய நீங்களும் முதலே நான் வாழ வேண்டும். அடுத்த மனிதன் சொல்ல வேண்டும், முதலாவது நான் வாழ வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலே, முதலாவது நீ ஸ்திரப்படு மகனே, நீ முதலாவது ஸ்திரப்படு, நீ கற்றுக்கொள். முதலாவது நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் என்ன, என்னை எப்படி நீ ஆராதிக்க வேண்டும், அல்லது என்னுடைய காரியங்களை நீ எப்படி தீர்மானிக்க வேண்டும், என்னுடைய காரியங்களை நீ எப்படி திட்டமிட வேண்டும் என்று சொல்லி முதலாவது நீ வாழ்ந்து நீ அதை கற்றுக்கொள். அதுக்கு பிற்பாடு நீ அடுத்தவர்களை கற்றுக் கொடுக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சிந்தித்துக் கொள்வோம். மறுபடியும் அந்த வேத பகுதிக்கு நாம் திரும்பி வருவோம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதாம், 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இழந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரன் இருவரையும் இழந்து தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானால். நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே, அந்த முழு குடும்பமும் அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த முழு குடும்பம் காரணம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாததான் காரணம். சமயம் போய்விட்டது. நாம் இதில் காரியங்கள் இருந்தால் நாம் அடுத்து பார்க்கலாம். அப்படியே நம்ம அந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நேராக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடித்துக் கொள்வோம். அப்படியே வாசிப்போம். வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதிலிருந்து ஒரு 30 ஒரு 3 வசனங்களை யாராவது ஒரு வாசியுங்களேன். 30 3 வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக போதும் அது பிற்பாடு அந்த வசனத்தை கீழே உள்ளது நமக்கு சமயத்தை பொறுத்து வாசித்துக்கொள்ள. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? பெத்லகேம் ஊரிலிருந்து தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனிதன் எங்கே போகிறானாம்? அவன் மோவாவு தேசத்திலே தேவன் அனுமதிக்கு, அது ஒரு சாபமான பட்டணம். அந்த இடத்துல போய் தன்னுடைய வாழ்க்கை, அவருடைய முழு குடும்பம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கொஞ்சம் மீதி இருக்கிறது. ஆண்டவர் சித்தமானால் இனி ஒரு நாளிலே நாம் பார்த்துக் கொள்ளலாம். இங்கே இரண்டாவது ஒரு மனிதன், இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கேயும் எருசலேமில் இருந்து, இது தேவனுடைய சமூகம், இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய ரத்தம் சிந்தின இடம், தேவனுடைய உறவு, தேவனுடைய சமூகம். நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு போகிறதற்கு அடையாளம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதாம்? எருசலேமுக்குள்ள ஒரு மனிதன் எங்கே போகிறானாம்? அவன் எரிகோவுக்கு நேராய் போகிறான். இந்த எரிகோ பட்டணமும் தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வருகிற பொழுது இந்த தேசத்து ஜனங்கள், சிறு குழந்தைகள் முதல் கொண்டு எல்லா ஜனங்களும் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி அடைத்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வருகிறார்களாம்? அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடுகள், துக்கம், அவர்கள் மனவேதனையினால் அவர்கள் படுகிற அவஸ்தைகள், அதற்கு ஒரு அளவு கிடையாது. இந்த மோசேயின் மூலமாய் அவர்கள் வழி நடத்தி வருகிற இந்த ஜனங்களுக்கு வழியை அடைத்தவர்கள் தான் இவர்கள். இங்கே சொல்ல, அந்த இடத்திற்கு ஒரு மனிதன் கடந்து செல்கிறான். எதற்காக இந்த வேத பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், இங்கே அந்த கீழே உள்ள வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் கடந்து செல்கிறான். அவன் என்ன செய்தானாம்? அவன் கள்ளர்கள் கையிலே அங்கே அகப்பட்டான். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர்கள் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றூராய் விட்டு போனார். கீழே உள்ள வசனம் தான் முக்கியமான காரியங்கள். அப்பொழுது அந்த வழியாக, நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுது அந்த வழியாக, எந்த வழியாக இந்த மனிதன் எந்த வழி வந்தானோ அதே வழியாக யார் வருகிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த வழியாக, வாசியுங்கள் அந்த வசனம். நன்றாக கவனித்துக் கொள்ள. அப்பொழுது
தற்செயலாக, அந்த தற்செயலா என்பதற்கான அர்த்தம் உண்டு. நமக்கு சமயம் இல்லை, ஆண்டவருக்கு சித்தமானால் இனி ஒரு நாளிலே அந்த ரூத்தின் புஸ்தகத்திலே வைத்து நாம் அந்த தற்செயலா என்ற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தற்செயலாய் வந்து பக்கமாய் விலகி போனான். சரி, போதும் போதும் போதும். அங்கே 2 மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவன் நம்முடைய வேதவசத்தின்படி, நமக்கு பரிசுத்தவான்கள் சொல்லுகிற கணக்கின்படி, ஒருத்தன் ஊழியக்காரன், ஒருத்தன் உதவி ஊழியக்காரன். நாம் அநேக நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம், ஏன் அந்த மனிதன் எதற்காக அடிக்கப்பட்டு அங்கே கிடக்கிறானாம்? அவன் முதலாவது அவன் செய்த காரியம் என்ன? அவன் தேவ சமூகத்திலிருந்து எங்கே வருகிறான்? அவன் பின்வாங்கி முதலாவது எங்கே வருகிறான்? நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பகுதியை. அதிலே நடந்த அர்த்தங்களுக்கான 1000 காரியங்கள் பிற்பாடு இருக்கிறது. அது ஒரு ஆழமான சத்தியங்கள், அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். ஏனென்றால் அதிலே முக்கியமான பகுதிகள் நமக்கு அறியாதிருக்கிறபடினாலே அதற்குள்ளே தெரியாத காரியங்களை நான் தேவ சமூகத்திலே துணிகரமாய் பேசக்கூடாது. அதனாலே அதனுடைய சாயலை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளும்படி அதை சாயலை மாத்திரம் நான் மேலோட்டமாய் சொல்லிவிடுகிறேன். இவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வருகிறான். இவன் இந்த இடத்திற்கு வரக்கூடாது. அவன் அந்த வந்த இடத்தினாலே அவன் என்ன செய்கிறானாம்? அவன் எல்லாவற்றையும் இழந்து கள்ளர்கள் கையில் அகப்பட்டு அவன் மரண அவஸ்தைப்படுகிறான். அந்த நேரத்திலே வருகிறான் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் அந்த இடத்திலே வருகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆசாரியன் அந்த இடத்திலே வர அவனுக்கு அனுமதி இருக்கிறது. லேவியனும் அந்த இடத்திலே வர அவனுக்கு அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதான் தற்செயலாய். இந்த தற்செயலாய் என்ற வசனத்திற்கான அர்த்தத்தை ஆண்டவருக்கு சித்தமானால் இனி ஒரு நாளிலே ரூத்தின் புத்தகத்தை வைத்து நம்மை பார்க்கலாம். ஆகவே தேவன் அனுமதிக்கிற ஒரு மனிதனால் எந்த இடத்திற்கு அவன் செல்ல முடியும்? அவனால் எந்த இடத்திற்கும் போக முடியும். அவன் தேவ மனிதன், அவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் நியமிக்கப்பட்டவன். அவன் எந்த இடத்துக்கும் சொல்லுவான், அவன் போவான், அவனுடைய வேலையை அவன் செய்வான், அவன் திரும்பி வருவான். ஏன் லோத்து அவன் நீதிமான். அவன் அந்த பட்டணத்தில் இருந்த பொழுதும் அவனால் தன்னை காத்துக்கொள்ள முடிந்த. ஒருவேளை அவனுடைய சந்ததிகள் அழிந்து போயிருக்கலாம், சாபங்கள் வந்திருக்கலாம், சாபம் நிவர்த்தியாகிற ஒரு காலம் உண்டு. ஆனால் அவன் தன்னை காத்துக்கொள்ளான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நியமிக்கிற மனிதனுக்கும் தேவன் நியமிக்க மனிதனுக்கும் உள்ள அவசியம். அந்த மனிதனை அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த நாட்டு வழக்கத்தின்படி அது தீட்டா இருக்கிறது. ஒருவேளை இவன் அவனை தூக்கி எடுத்தவன் பராமரித்தாலும் கூட இவன் அவனுக்கானவனே வருவானே அல்லாமல் இவனுக்கென்று அவன் மறுபடியுமாய் அந்த எருசலேமில் வாழ்க்கைக்கு நேராக அவன் திரும்ப மாட்டான். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டோம்? இந்த நாளிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவனுடைய மனிதன் தேவன் நாட்டப்பட்ட இடத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். தேவன் நாட்டப்பட்ட இடத்தை விட்டு நாம் எங்கும் சொல்லக்கூடாது என்பதை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளை நினைத்து எல்லோரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால்களை மடக்கி எல்லோரும் நாம் ஜெபிப்போம்.